இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எந்த விதத்துல மத்தவங்க சமைச்சதை விட நீ சமைச்ச டிஷ்ல அவர் குறை கண்டுபிடிச்சிட்டாரு. சொல்ல போனா வந்திருந்த எல்லாரையும் விட நல்லா சமைச்சதே நீதான். அது அங்கிருந்த எல்லாருக்குமே தெரியும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கையெல்லாம் வெட்டுப்பட்டு ரத்த காயத்தோட அந்த டிஷ்ஷை ரெடி பண்ண. ஆனா அந்த ஷெஃப் உனக்கு கம்மியான மார்க் கொடுத்துட்டு அந்த தீபிகாவுக்கு 9 மார்க் கொடுத்ததை என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன ஷெஃப் அவன்லாம்? பின்ன கையல் மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறாரு. நம்ம மேல இருக்கிற கோவத்துல அவர் இப்ப இருக்கிற பொறுப்பு, அவர் கடமை என்னன்னு உணராம நம்மள பழிவாங்க மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனை மத்த யாருக்கும் தெரியல. இல்லைன்னா எல்லாருமே அவரை தான் தப்பா நினைப்பாங்க. ஆரம்பத்துல இருந்தே அவரோட நடவடிக்கையிலையும் அவர் பேசுற விதத்திலயுமே தெரிஞ்சிருச்சு. அவர் நம்ம இந்த போட்டியில ஜெயிக்க விடக்கூடாதுங்கிற மோட்டிவோட தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் மத்தவங்களுக்கு ஈஸியான டாஸ்க் கொடுத்துட்டு நமக்கு மட்டும் அப்படி கஷ்டமான டாஸ்க் கொடுக்கறாரு. கஷ்டமான டாஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நம்ம நல்லா தானே பண்ணோம். ஒரு நியாயமான மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நேர்மையா நல்லா சமைச்சிருக்கீங்கன்னு உனக்கு நல்ல மார்க் கொடுத்துருக்கணும்ல. அவர் இப்படி பண்ணாரா? எல்லாமே நம்மளை ரிவைஞ்ச் எடுக்கிறதுக்காகவே பண்றாரு. எனக்கு வர கோவத்துக்கு அந்த ஆள் சட்டையை பிடிச்சி அப்படி சண்டை போடலான்னு தோணுது. ஆனா நான் இப்ப எதையும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். ஏய், இங்க நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க வரல, இந்த போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்க வந்திருக்கோம். இங்க பாரு, உன் கோவத்தை நான் தப்புன்னு சொல்ல வரல. இந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் கோவப்படதான் செய்வாங்க. ஆனா நாம இப்ப கோவப்பட்டு சண்டை போடுற நிலைமையில இல்ல. ஒரு பக்கம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டாலும், இன்னொரு பக்கம் நான் கவலைப்படுறதுக்கான காரணமே வேற. நான் இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணமே மூர்த்திக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்து அவனை ஒரு முதலாளி ஸ்தானத்துல உட்கார வச்சு பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதனாலதான் என் பெரியம்மா அண்ணனுக்கு முதலாளி ஆகிற ராசி கிடையாது, அவனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொன்னப்போ எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு.